தாவேகவில் இணையும் சகாயம், திருச்சியில் போட்டியிட விருப்பம். மாநிலங்களவையில் பதவி கொடுக்கும் விஜய். தாவேக தலைமையிலான அமைச்சரவையில யாரெல்லாம் இடம்பெற போறாங்கன்னு பரபரப்பா இருக்கக்கூடிய தமிழக அரசியல் களத்துல புதுசா பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில முன்னாள் IAS அதிகாரி சகாயம் விரைவில் தமிழக வெற்றி கழகத்துல இணைய இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். இரண்டாயிரத்து 26 சட்டப்பேரவை தேர்தல்ல முதலா களமிறங்கின நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று தமிழகத்துடைய முக்கிய அரசியல் சக்தியா மாறியிருக்கு. முதல்வரா விஜய் பொறுப்பேற்ற பிறகு அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை நடந்துட்டு வருது. இந்த நிலையில பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இந்த 2 தொகுதிகளையுமே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த விஜய் திருச்சி தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சார். இதையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி காலியா இருக்கிறதா தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்துல மயிலம் தொகுதியில வெற்றி பெற்றதால மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை CV சண்முகம் ராஜினாமா செய்திருக்கிறார். இதனால காலியா இருக்கக்கூடிய மாநிலங்களவை இடத்துக்கும் கூடிய விரைவில் தேர்தல் நடக்க இருக்கு. தமிழகத்துல அதிகமான இடங்களை பெற்று காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய தாவேக சார்பில் மாநிலங்களவைக்கு யார் அனுப்பப்பட போறாங்க அப்படிங்கிறது இப்போ அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய கேள்வியா மாறியிருக்கு. இதன் மூலமா முதன்முறையா மாநிலங்களவையில தாவேக பிரதிநிதித்துவம் பெற இருக்கு. இந்த சூழல்ல திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல தாவேக சார்பில் முன்னாள் IAS அதிகாரி சகாயத்தை நிறுத்துறது பற்றி ஆலோசனை நடந்துட்டு வரதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற பெயரை பெற்றிருந்த சகாயம் கடந்த சில ஆண்டுகளாகவே சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை பேசிட்டு வந்தார். குறிப்பா விஜய் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் சகாயம் பங்கேற்றது பரபரப்பை கிளப்பி இருந்தது. அதன் பிறகு அவரு தாவேகவில் இணையலாம் அப்படிங்கிற தகவல்கள் தொடர்ந்து பரவிட்டு வருது. இதுக்கிடையில மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான பட்டியலையுமே சகாயத்துடைய பெயர் பரிசீலனையில இருக்கிறதா சொல்லப்படுது. நிர்வாக அனுபவம், மக்கள் கிட்ட நல்ல இமேஜ் மற்றும் தேசிய அளவுல பேசக்கூடிய திறன், இந்த காரணங்களால அவரை டெல்லியில தாவேகவுடைய குரலா பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு இருக்கிறதா தாவேக வட்டாரங்கள் சொல்லுது. அதே நேரத்துல அதிமுகவில் இருந்து விலகி தாவேகவில் இணைந்த மூத்த அரசியல்வாதி கூப்ப கிருஷ்ணனுடைய பெயரும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக பரிசீலிக்கப்படுறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததோடு அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு இருக்கு. இதனால மாநிலங்களவை இடத்துக்கு அனுபவமிக்க அரசியல்வாதியா இல்ல புதிய முகமாக சகாயமா அப்படிங்கிற விவாதம் இப்போ தாவேக வட்டாரங்கள்ல தீவிரமா நடந்துட்டு வருது. இதுக்கு இடையில திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரசும் மாநிலங்களவை இடம் கேட்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா மாநிலங்களவையில தாவேகவுடைய முதல் பிரதிநிதியா கட்சியை சேர்ந்த ஒருத்தரையே அனுப்பணும் அப்படிங்கிற மனநிலையில முதல்வர் விஜய் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால சகாயம் உண்மையிலேயே தாவேகவுல இணைய போறாரா, அவருக்கு திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல வாய்ப்பு கொடுக்கப்படுமா, இல்ல மாநிலங்களவை பதவி வழங்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி கூடிய விரைவில் முக்கியமான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.